விதைகள் தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்குள்ள இருந்துச்சு, இது வந்து நம்ம வெளியே எடுத்தோம். இந்த ஏற்கனவே வந்துச்சு, நம்ம இந்த வழியில எல்லாம் விதை போட்டு வச்சிருந்தோம். கோழிங்க வந்து அதை கொத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் மூடி வச்சிருந்தோம். விதைகள் வந்திருக்கு. அந்த விதை போட்டதெல்லாம் எப்படி நம்ம செடி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறமேட்டுக்கு நம்ம இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து விதைகளும் போட்டிருந்தோம். சரியா? இப்போ இது போட்டு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. போன வாரம் எப்போ செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம போட்டிருந்தோம். இன்றைக்கி 10 நாள் ஆயிருக்கு கரெக்டாக. அதுக்கப்புறமேட்டு சந்தையில் வாங்கிட்டு வந்த செடியெலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இங்கே வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம போன வாரம் வந்து திங்கக்கிழமைக்கு போட்டிருந்தோம். விதைகள் எல்லாமே முளைச்சிருச்சு. அப்புறம் இங்க குட்டி குட்டியே நிறைய வந்திருக்காங்க. இங்க ஃபுல்லா, அப்புறம் இங்க பாருங்க, இதெல்லாம் பெருசா இருக்கு. அங்க பாருங்க, பாவக்காய் அது வந்திருக்கு. இது பாவக்காவா? இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டோம். அப்புறம் அதுவும் பாவக்காய் விதை தான். இதெல்லாம் 3 பாவக்காவா? 2. அது இல்ல இது 2 மட்டும்தான். இது 2 பாவக்காய். சரி, துணி போட்டு மூட வச்சிருங்க. ஓகே. அண்ணா நேத்தா வந்து தண்ணி எல்லாம் கட்டியிருப்பானாட்டிருக்கு. அண்ணா கட்டல, அப்பா கட்டினாங்களா? விதைகள்லாம் சீக்கிரமாக வந்துருச்சுங்க. இவ்வளோ சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அமாவாசைக்கு அடுத்து வருமானம், அதுக்கு அடுத்து வளர்பிறை வந்துச்சு இல்லைங்களா, அன்னைக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் ஊனி வச்சுருந்தோம். விதைகள் இது பாருங்கள், இது வந்து சொரக்காய் விதை. இது சொரக்காய். அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள், இங்கே பாவக்காய் விதை வந்திருக்கு, இங்கேயும் பாவக்காய் வந்திருக்கு. அப்புறம் இங்கே 2 பாவக்காய் விதை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய், அங்கே ஒரு பாவக்காய் வந்திருக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் விதையெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த காலி இடத்துல, இதுலேயும் பாருங்கள் நிறைய வந்துருச்சு. பாருங்க, அங்கே அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு. அது ஏற்கனவே வந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஏற்கனவே சொன்னேன்ல செம்பருத்தி பத்தி. நம்ம வந்து நம்மளோட களைக்கொல்லி நம்மளே தயாரிச்சு இயற்கையா அடிச்சோம். அதனால நம்ம எந்த வண்டுமே இப்ப இந்த செடிக்கும் சரி, இந்த வெள்ளை செம்பருத்திக்கும் சாப்பு செம்பருத்திக்கும் பாருங்க, ஒரு துளி கூட வண்டு கடிக்கல. அது முதல்ல வண்டு வந்துச்சுட்டா, இப்ப அந்த வண்டை காணோம். ஏன்னா நம்மளோட இயற்கையான களைக்கொல்லி அடிச்சோம், அதனாலதான் வண்டு எல்லாம் வரது இல்ல. இயற்கையான நம்ம மருந்தே வந்துட்டு நம்ம அடிச்சு விட்டு இருந்தோம். பூச்சி வெரைட்டி வந்து நம்ம இது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து சரியா தெரியல. அங்க பாருங்க, காட்டுக்குள்ள எங்க அப்பா தான் அங்க தெரியுறாங்களா, அங்க பாருங்க அகத்திப்பூ எடுத்துட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து சொல்லி கொடுக்குறாரு. களைக்கொல்லி இல்ல, இயற்கை பூச்சி வெரைட்டி. அதை எப்படி செய்வாங்க இயற்கை பூச்சி வெரைட்டி? இது மாட்டு கோமியம், அப்புறம் வந்து இது இருக்குதுல்ல, தென்னை நம்ம பல்லுக்குச்சி. உங்களுக்கு பின்னாடியே ஒண்ணு இருக்கு பாருங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதுவும் என்ன இருக்கு உங்களுக்கு பின்னாடி, கண்டுபிடிங்க பார்க்கலாம் எதில் செய்வாங்கன்னு. அந்த இல்லை, அது பேர் என்னது? எருக்கலாம் பூச்செடி. இதுவும் தான்டா, எங்க எருக்கலாம் செடி தானே செய்வாங்க. எருக்கலாம் அந்த இலை, கொய்யாத்தலை இலை, அப்புறம் கொட்டைமுத்து இருக்குல்ல, கொட்டைமுத்து இலை, இது எல்லாமே நல்லா நறுக்கி அந்த கோமியத்தில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சா அதோட சாறு மட்டும் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணனும். ஃபில்டர் பண்ணி எடுத்து செடிகளுக்கு வச்சா ஒரு சொட்டு கூட இது ஆகும். ஆமா, எல்லாம் சேர்த்து ஃபுல் சேகியாச்சுங்க நார்புரா. இப்போதான் இயற்கையா பண்ணுவோம். சரி, நம்ம இயற்கை இந்த வாழ்க்கையை வந்து நம்ம எவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வருஷம். 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2வது வருஷத்துல வந்து நம்ம அடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். விவசாயத்தோட அடிக்கட்டத்தில் உள்ளோம். பக்கத்தில் வந்து டிராக்டர் ஓடிட்டு இருக்கா, ஒரே சவுண்டாக இருக்குது.
இது என்ன வாழைப்பழம்னு தெரியலீங்க. ஆனால் ஒரு 3 சீப்பு 4 சீப்பு தான் வச்சிருக்கு. தேன் வாழை இல்லடா, இது நம்மக்கிட்ட இல்லாத வாழை தான். நம்மகிட்ட இல்லாத வாழை. ஆமாம், ஆனா என்ன வாழை தெரியல. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத வாழை தான். நம்மகிட்ட இல்லாத வாழை, என்ன வாழை தெரியல. அதனால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உழவு ஊட்டிகிட்டு இருக்காங்க. முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 முந்திரி வச்சுருந்தாங்க. அப்புறம் செடி மட்டும் இருக்காங்க. இன்னும் வாழை மரத்தில், அந்த ஒரு வாழை மரத்தில் மட்டும்தான் இதில் மட்டும்தான் பூ வச்சு காயெலாம் வந்திருக்காங்க. இது சரியாக என்ன வாழை காயின்ட்டு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஒரு 5 வெரைட்டியில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது என்னன்ட்டு தெரியல. பழத்தா மட்டும்தான் தெரியும். இன்னும் மீதியெல்லாம் அது கூட தான் சேர்ந்து இதுவும் வச்சுருந்தோம். ஆனால் இன்னும் இது வந்து பூ எதுவும் இன்னும் வைக்கல. அடுத்து இதில் பூ வைக்கும்னு நினைக்கிறேங்க. இதில் பாருங்களேன், இந்த வாழை மரத்தில் பாருங்கள், அடுத்து இதில் வந்து பூ வைக்க போகுது. அவ்வளோதான், இலை விடுறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பூ வைக்க போகுது. சரிங்க, இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னும் கீழ் வயலில் வந்துட்டு நிறைய விதைகள்லாம் போட்டிருந்தோம். இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். என்னடா அது, மாத்தா எங்கே இருக்காங்க? இங்கே பாரு, இது என்னடா இவ்வளோ முடி கிடக்குது இங்கே. வாத்து முடி தான். கீழே பாரு, என்னடா குளிச்சுட்டு வந்து இங்கே தான் இவனுக்கு இந்த கூடந்தெல்லாம் தூவி விட்டு வச்சிருக்கிறானுங்கல்ல. அதான் குளிச்சுட்டு வருது. குளிச்சுட்டு வந்து இவனுக்கு முடி இங்கே தான் தோட்டுவானுங்களாமா. தோட்டே முடி பாரு எவ்வளோ, நம்மள மாதிரி இவனுங்களுக்கு முடி கொட்டி இருக்குது. ஆமாம், இந்த ஒயிட் கலர் முடியெல்லாம் எடுத்து வச்சா நல்லா ரேட்டுக்கு போகும். கிலோ 1500 ரூபாயாமாடா. 1500 ரூபா. அங்கே பாரு எப்படி அவன் ஓடி போயிடுவான் போனீங்கன்னா. எவ்வளோ ஜாலியாக, என்னடா புரட்டாசி மாசமா போச்சு, இவனுங்களை அறுக்கவே முடியல. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. ஒரே ஒரு சனிக்கிழமை தானே, இங்க அறுத்து அங்க அறுத்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருப்பானுங்க. ஆமாம், ஓகே ஓகே. அதனால இன்னொரு 1 வாரம் தான் சனிக்கிழமை இருக்கு. அதுக்குள்ள இவனுங்களே கண்ணுக்கு முன்னாடியே பறக்குறானுங்கடா. சாப்பிட முடியல. கை கால்ல வயிறு எல்லாம் சும்மா இருக்கும். அப்படியே அறுத்து பீஸ் போட்டு இன்னும் ஆட்டுக்கு வந்து அகத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தென்னை மரம் மாட்டிட்டு இருக்கு. இந்த செடி எப்பதாண்டா எடுப்போம்? இங்கேயே இருக்குது. ஆமா, சரி போலாமா? இங்க பாத்தீங்கன்னா இந்த செடி விதை போட்டது தாங்க. இந்த செடி விதை போட்டது தான். அங்க பாருங்க பாக்கு இருக்கு, அதுவும் விதை போட்டது தான். அது 3மே விதை போட்டது தான். ஆமா, இது என்ன மரம்? என்ன மரம்? பலாப்பழ மரம். இவ்ளோ பெருசு. ஒரு காய் தான் வைக்குமா? இல்லடா, பெருசு வச்சுட்டா நிறைய காய் வச்சுக்கிட்டே இருக்கும். நீ எப்ப பலாப்பழம் எப்ப சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா? நம்ம ஒரு நாள் மலைக்கு போய் பலாப்பழம் வாங்கிட்டு நமக்கு வாங்க. இதே பேசிட்டு இருந்தோம்னா செடியை விட்டுருவான். ஆமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம ஒரு ஆடி மாதம் சேலம் மாரியம்மன் நோம்பி எப்போ லீவில் நம்ம வந்து விதைகள்லாம் போட்டிருந்தோம்ல. ஸ்கூல் லீவில் போட்டிருந்தோம். ஒரே நாள் தான் லீவ் வந்துச்சு. அந்த ஒரே நாளில் நம்ம நிறைய விதைகள் போட்டிருந்தோம். சிறகவரை, பூசணிக்காய், பீக்கங்காய் எல்லாம் இப்படி கேரளா பயிரெல்லாம் போட்டிருந்தோமா. அதில் வந்து ஒருத்தங்க காய் வச்சுருக்காங்க. யார் காய் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? சர்ப்ரைஸ். அங்கே போய் பார்க்கணும். உங்களுக்கு தெரியாது தானே? உங்களுக்கே தெரியாதா? நானே இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். சரி உடனே வந்து வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். கல்கி தெரியும். பாக்கு பார்த்தீங்கன்னா உரவைக்கு இது நம்ம சாப்பிடல, உர வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வயலில் இந்த ஒரே வயலில் தான்
இதுவே வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் அதில் வந்து ரெண்டு, அந்த கண்ணும் இந்த கண்ணு, இந்த 2 லைனும் ஃபுல்லாக இன்னும் இருக்குது. இது வரைக்கும் தான் வச்சுருக்கோம். 2 லைன் இருக்குது அப்படியே. வர மாட்டேங்குதா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். காய் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சிறகவரை, இதெல்லாம் இந்த பக்கம் சிறகவரை போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய். பாருங்க கொடி எது வரைக்கும் போயிடுச்சுன்ட்டு. பீக்கங்காடா இது, கொடி இது வரைக்கும் போயிடுச்சு. ஒரு 4 செடியே வந்தால் கூட போதுண்டா, வீட்டை செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பேர் விதை வந்துச்சு. அன்றைக்கி இங்கே நாங்கள் போட்டோம். அப்போ நானும் மேலே போட்டோம்ல, அப்போ வந்து இங்கேயும் வந்து விதை போட்டோம். பாரு வந்துருச்சு. 3 இது வந்திருக்கு. அப்பா அதுலேருந்து ஒரு கொய்யாப்பழம் பொறிச்சிட்டு வந்தாங்க. நான் பொறிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பழுத்துருச்சு. நாட்டுப்பழம் தான். இல்லையே காய் இப்போ இல்லையே இதில். அன்னைக்கே பார்த்தப்ப காய் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி திடீர்னு அப்பா பொறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி பாருங்க, இங்கே செடியில் வந்து காய் வந்திருக்கு. சரியா, நம்ம அந்த சீரகவரை இதிலெல்லாம் போட்டோம்ல, வந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னது இது? அடேங்கப்பா, எப்படி இவ்வளோ இதாக கண்டுபிடிச்சிட்டிங்க? நீங்க தான் கடைசியா அதான் சொன்னீங்க. இது இந்த இலையெல்லாம் பார்த்தா நான் வீடியோல பார்த்த ஷார்ட்ஸ்ல கேரளால மலையாளத்துலயோ தெலுங்குலயோ மலையாளத்துல பேசுனாங்க. எல்லாம் இதுதான் சாப்பிட்டாங்க. இது பச்சையெல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. பச்சையாடா? பச்சையா இப்ப இந்த காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்து நெருப்புல வாட்டினாங்க. வாட்டி அப்புறம் எடுத்து சாப்பிட்டாங்க. மலையாளம் பேசுவேன், எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க மலையாளம் எங்க புரிய போகுது? மலையாளம் எங்களுக்கு அறியில்லையா? மனசுலாம் இல்லையா மலையாளம்? நாங்களும் പറഞ്ഞു கொடுக்க. தெரியுமா? இல்லையே, தெரியாது. நாங்க சும்மா உங்களை மாதிரி சாட்சி பார்த்து கத்துக்கிட்டோம் மலையாளம். இந்த பயிர் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கேரளாவில் இருந்தப்போ இது வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம், பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் பிறக்கல தானே? நீங்கள் பிறக்கல, ஆதிஸ் பிறந்திருந்தோம். எப்போ பார்த்தாலும் இந்த பயிர் மட்டும் முந்திட்டு வந்து ஆதிஸ் வந்து பிறந்திருந்தப்போ நம்ம கேரளாவில் இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் இது வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ நீங்கள் வயிற்றுல இருந்தீங்க. அப்போ நான் வயிற்றுல இருந்தீங்க. டெலிவரிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாடு வந்து செட்டில் ஆனோம். இந்த பயிர் வந்து சமைச்சு சாப்பிட்டாடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பயிர் குழம்பு வைப்பாங்க. எனக்கு குழம்பு வந்து அந்த ஸ்டைலில் வைக்க தெரியாது, அவங்க வைக்கிற மாதிரி. அவங்க வந்து குழம்பு ஒரு வித்தியாசமாக வைப்பாங்க. அதனால் நம்ம அந்த ஸ்டைலில் வைக்க முடியும். நாம் சாம்பாரை வச்சு சாம்பாத்துக்குள்ளே போட்டுருவோமா? அப்போ என் அம்மாவுக்கு சின்ன வயசாக ஒன்றும் தெரியாது. நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடினா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10-11 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இது எனக்கு பொரியல் தான் செய்ய தெரியும். அவங்கன்னா பொரியல் பண்ணிடுவேன். அந்த பொரியலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா பயிர் பார்த்து இது எந்த விதை நமக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, நம்ம பக்கத்து தோட்டத்தில் வந்து யார் கொடுத்தாங்க? மோகன் தாத்தா கொடுத்தாரு. சிறகவரை இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த கொட்டையும் இருக்கும். தட்டைப்பயிர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும் இது. அதனால அவரு தான் இந்த விதை கொடுத்தாரு. அப்புறம் அதனால போட்டுட்டு இங்க இருக்க இதுவும் அதே செடி தான். சூப்பரா இருக்கு. பீன்ஸ் மாதிரியே இருக்குல்ல? இல்ல இல்ல, இது வந்து இதுதான். ஆனா பீன்ஸ் மாதிரியே இருக்குல்ல, எவ்வளவு பெருசா இருக்குது. அப்படியேங்கப்போ 2 ஜான். ஒரு ஜான், 2 ஜான், அங்க 3 ஜான், 3 ஜான் வருது. 3 ஜான் வருதா? 3 ஜான் இது இருக்கு. எங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நான் 3ஆவதுலேயே கிட்டிருந்தேன் இந்த ஜான்லாம். 3ஆவதுலேயே ஜான் சொல்லி கொடுத்தாங்க. 4ஆவதுல நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதான் ஜான் அளவு. ஜான் அளவு பார்த்தா 3 ஜான் வருது. இது 1 ஜான். இது குழம்பு வைக்கலாம்டா. ஒரு 10-20 காய் வந்திருக்கு. எவ்வளோ காய் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? காயில் எண்ணக்கூடாது. ஓகே. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இன்னும் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி நீளமா இதில் பாருங்க எவ்வளோ காய் வந்திருக்குன்ட்டு. இது ஒரு குழம்புக்கு வரும்டா, பொரிக்கலாம். பற்றி எவ்வளோ காய் வந்துருச்சுன்ட்டு. இன்னைக்கு இப்போதாண்டா வந்து பார்த்தேன். ஆமாம், அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நம்ம விதை போட்டோம்ல,
அந்த விதையெல்லாம் வந்து செடியாக வந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் கேரளா பயிர் வந்துருச்சுன்னு சொல்லவே இல்லை. இப்போ நான் சரி அன்றைக்கி சொன்னார், அப்பா சொல்லி கூட 4-5 நாள் ஆயிடுச்சு. அதனால் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்தேன். இங்கே கேரளா பயிர் வந்துருச்சு. இப்போ அப்பாட்ட சொல்கிறேன், ஆமாம்மா வந்துருச்சுங்கிறாரு. இங்கே இப்போ இன்னும் சந்துக்குள்ளெல்லாம் இருக்குது உள்ளார. இங்கே இந்த சந்துக்குள்ளே இருக்குது. இது இப்போ வேண்டாம், நாளைக்கு பொரிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சு சமைக்கலாம். ஆமாம் ஆமாம். அக்யூவா ஃபியூரா குடிக்கிறதுக்கா? இல்ல அதுதான் குளிக்கிறதுக்கு. நம்ம சும்மா இது பெட்ல மாட்டிட்டா வரும்னாங்களே. பெட்ல மாட்டி விட்டா வருமா? இல்லம்மா, பிளேக்ல ஒன்னு மாட்டி விட்டா தண்ணியா பச்சை தண்ணி. ஹீட்டர். ஓ ஹீட்டரா? நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல फ्रेंड्स. நம்ம வந்து ஒரு சட்டியை வச்சு தண்ணி ஊத்தி நம்மளே காய வச்சுக்கிறது फ्रेंड्स. நம்மளே விரவெல்லாம் வச்சு பத்த வச்சு காய வச்சிருக்கோம். அண்ணா வந்து அதுக்கு ராக்கெட் அடுப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ராக்கெட் தான் நாங்க வச்சிருக்கோம். அதை வச்சு தான் அடுப்பு காய வச்சு நாய்களுக்கு சோறுலாம் அதில் தான் செஞ்சு இது பண்ணிப்போம். ஹீட்டர்லாம் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம சொன்னோம்ல, செயற்கை நம்ம எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, எல்லாம் இயற்கை தானே. ஓகேமா, இப்போ கேரளா பயிரோட இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, பாருங்க எவ்வளோ காய் வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்க 10-15 காய் பக்கம் இருக்குடா. எல்லாம் பொரிச்சு தண்ணி வேற ஊற்றணும். சரி, இப்ப கேரளா பயிறு அங்க கொஞ்ச நேரம் பேசி செடியெல்லாம் பார்த்து இது பண்ணியாச்சு. அடுத்த பயணம் இங்கே. அடுத்ததும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி விதை போட்டோம்னு சொல்லி அங்கே இப்போ பாவக்காய் விதை, சுரக்காய் விதை எல்லாம் காமிச்சோம்ல மேலே, அதே இது இப்போ மறுபடியும் இங்கே நம்ம போட்டு விட்டுருந்தோம். இங்கே போட்டுருக்கோம். ஆமாம், இது அங்கிருந்து இந்த அளவுக்கு வந்து போகிறப்பெல்லாம் ஒரு இதை பிடிங்கிறப்பா சாமி. இங்கே நிறைய இருக்கு. நீங்கள் இதில் வந்து உரம் போட்டிங்கன்னா இங்கே இதில் நிறைய குச்சி எடுக்கலாம் அந்த மாதிரி. ஆமாம், இதில் பாரு லைனாக இப்போ 3, 4, 5 குச்சி இருக்குது. எடுங்க பார்க்கலாம் எப்படின்னு. அதுதான் எடு. இப்படி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி பாக்கு இப்போ மேலே வயலில் உரம் வச்சு இல்லைங்களா, இப்படி தான் க்ளீன் பண்ணி குச்சிகள் எல்லாமே எடுத்து விட்டுட்டோம். அது சும்மா தான் இருக்குங்க. தியாவே வந்து எடுக்கிறான்னா பாருங்க, அங்கே பாருங்க, அதான் சும்மாவே தான் இருக்கும். அது எல்லாமே வந்து இங்கே பாருங்க, அதோ இங்கே பாருங்க, அதோ இதுலேயே இருக்குதா 2 குச்சி இருக்கு பாரு. ஆமாண்டா, அவ்வளோதான். நிறைய இருக்கு இந்த வயலில் உங்களுக்கு குச்சி. வந்துருச்சா? விவசாயினா வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா விவசாயம் இல்லைன்னா சோறு திங்க முடியாது. அதுதான் நினைக்கவே இல்லை. நமக்கு இப்பதான்டா புரிஞ்சிருக்குது. நம்மளும் முன்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கே புரியுது. சிட்டி வாழ்க்கையை தான் ஜெனியூனான வாழ்க்கை அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இல்லை. ஓகே, விவசாயம் மட்டும்தான் நல்ல ஜெனியூனான வாழ்க்கை. அது எவ்வளவு இயற்கை தெரியுமா? எங்களுக்கு வந்து சளி பிடிச்சதுன்னு ஒரு 3 மாசம் 5 மாசம் இருக்குமா சளி பிடிச்சா? சளி பிடிச்சி ஃபீவர் வந்து எங்களுக்கு அப்படி வந்ததே இல்ல. எப்பயாவது ஒரு டைம் அன்னைக்கு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டீங்க, அதனால சாப்பிட்டு கேக் ஜாம் பண்ணி சாப்பிட்டேன். ஆமா, 2-3 சாப்பிட்டேன். அதுல தான் வந்துச்சு. அதனால வந்துருச்சு எனக்கு. அன்னைக்கு கூட கல்கி வாத்த கூட்டிட்டு வந்து நான் கூட பெட்ல படுத்துட்டேன்ல, கல்கி வாத்த கூட்டிட்டு வந்து பயன்படுத்துச்சு இல்ல, அப்பதான் அது. நமக்கு சளி பிடிக்காதுடா, ஏன்னா வாத்து பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள அறுத்து சாப்பிட்டாலே போதும், நமக்கு சளிக்கு வந்து பிடிக்காது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த இடத்துல ஃபுல்லாக மிளகா இருந்துச்சு. இது பொறிக்க வந்திருந்தேன், ஒரு மிளகா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் மிளகா எல்லாமே நீ பாருங்க இப்போ தான் பொறிச்சிட்டு போயிருந்தோம். தியா நீ தானே இந்த பக்கம் பொறிச்சாங்க பாரு, எவ்வளோ மிளகா இருக்குங்க எல்லாமே. இதே மாதிரி செடி பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குங்க. காட்டுக்குள்ளே வந்து எல்லாமே இந்த கோழி பசங்க தான் ஒரு இடத்துல இருக்கிற செடியை வந்து எல்லா இடத்துக்கும் உற்பத்தி பண்ணுறதே இந்த கோழி பசங்க தான். அவனுக்கு தான் வந்து இங்கே பாருங்கள், இந்த பாக்கு செடி பார்த்தீங்களா, டியூப் இங்கே இருக்கா, தண்ணி எல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல போயிருக்கு. இந்த இடத்துல பாருங்களேன் ஈரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி போகவே இல்லை, இந்த இடத்துல காஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி ஓசு வந்து அடிக்கடி இப்படி வந்து எடுத்து இந்த இடத்துல விட்டுட்டு போகணும். ஏன்னா கோழி இருக்கிறதுனால இங்கேருந்து களைச்சி விட்றது, அந்த ஓசு வந்து நகர்ந்து போயிடும். பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா மிளகா பாருங்க, எவ்வளோ மிளகா.
இதெல்லாம் பயங்கர காரமாக இருக்குங்க. சட்னிக்கு ஒரு 4 மிளகாய் போட்டிங்கன்னா போதும். சாம்பாருக்கு இதே தாங்க நான் அரைச்சி போடுறேன். தூள்லாம் எதுவுமே போடுறதில்ல. நம்ம மிளகாய் தூள் போட மாட்டோம். இந்த பெருசு ஒரு மிளகாய் இருக்குல்லம்மா, பஜ்ஜி மிளகா, அதுல வந்து நம்ம எப்பயாவது ஒரு தட்டி தான் போடுவோம். அது பஜ்ஜி மிளகாடா, பஜ்ஜிக்கு தான் போடுவாங்க. அது பஜ்ஜிக்கு போடுவோம். பஜ்ஜிக்குனே இந்த மிளகாய் தனியா வச்சிருப்போம். ஆமா, இது பொரிக்கணுங்க. நம்ம காட்டுலயே ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு காம்பு எல்லாம் புடுங்கி எடுத்து டப்பால. இந்த செடி வந்து மலையில தான் இருந்துச்சு, இப்பதான் நம்ம காட்டுக்குள்ள வருது இந்த செடி. நம்ம விதை கோழி பசங்க கொடுத்து போட்டிருக்கிறானுங்க. அவனுக்கு சாப்பிட்டு அவங்க கொடுத்து விதைச்சு விட்டுருவாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து நான் அப்பா வந்து இதுக்குள்ளேயும் போட்டு விட்டுருக்கிறாரா, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஆமாம், நான் வந்து அன்றைக்கி மேலே மட்டும் போட்டுட்டு கீழே வந்து இடம் அந்த பக்கம் ஓரமாக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போட்டு முடிச்சுட்டு விதை இருந்திருக்கும் போல இருக்கு. இதுக்குள்ளேயும் போட்டு விட்டுருக்குறாரு. எங்கே தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், சுரக்காய் செடி போட்டிருக்காரு. அது இல்லை, அது ஒன்று தான். அங்கே போகிற விலையெல்லாம் காமிக்கிறேன். இங்கே ஒன்று போட்டிருக்காரு சுரக்காய். நானே இப்போ தான் பார்த்தேன். சுரக்காய் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாருங்க, இங்கே ஒரு சுரக்காய் இருக்குது. இதோ இதில் ஒரு சுரக்காய் இருக்குது. அப்புறம் இங்கே பாரு, இங்கே இதோட்டிருக்கு கேரளா பயிராட்டிருக்கு. இதோ 2 இருக்கு. 2 இதோ இங்கே பாரு, இங்கே பொண்ணு போட்டிருக்காரு. இதோ நான் சரி கோழி பசங்கெல்லாம் களைச்சி விட்டு சாப்பிட்ருவானுங்க விதைய அப்படின்னு நினைச்சேன். இல்ல, அவனுக்கு கொஞ்சம் விட்டுட்டானுங்க. நமக்கு கொஞ்சம் கண்ணை பார்த்து சரி போனா போது மனிதன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஆமாண்டா. கீழே இப்படி போட்டிருந்தாருன்னு நல்லா எண்ணெய் வந்திருக்கும். அது அங்கே போட்டுறாரு, தண்ணி அதுக்குன்னு தனியாக கொண்டு வந்து ஊற்றணும். 6 விதை பாரு போட்டிருப்பாரு. 6 செடி எப்படி வந்திருக்குது பாரு, லைனாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இதுலேயே நல்லா வந்துருச்சு. அப்புறமேட்டுக்கு இதை பாரு, இங்கே போட்டிருக்கிறாரு. இல்லை 2 போட்டிருக்காரு. அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் இங்கேயும் 2 போட்டிருக்காரு. எத்தனை இருக்கு? இங்கே 2 போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான் நினைக்கிறேன். இருட்டாயிருச்சுடா. ஆமாம், சரி காலையில் எடுக்கலான்னு பார்த்தேன்னா, சரி காலையில் வீட்டில் வேலை இருக்கும், அன்னைக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். இருட்டாயிருச்சு தான். மிளகா பொறிக்க வந்தேன், அதனால் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கிழங்கு? என்ன கிழங்கு? இது பப்பாளிடா. இது பாரு எத்தனை பூ வச்சிருக்குதுன்னு. பப்பாளி தான், ஆண் பப்பாளின்னு நினைக்கிறேன். இது இங்கே பாருங்க. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து அந்த மிளகாய் செடி இருக்குது. இதோ இங்கேயும் வந்து இந்த மிளகாய் போட்டு வச்சுருக்காங்க. கோழி பசங்களா போதும், இனிமேல் போட்டதெல்லாம் ஏன் உங்களை மிளகாய் பறிக்க சொல்லி விட்டுறாங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் மிளகாய் போட்டு வச்சிருந்தா அப்ப நம்ம இது காய்கறிக்கு விதை போடணும்ல, அதுக்கு இடம் இருக்காது. அப்படி இந்த வழியா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே பாருங்க, இந்த வழியில் இது பண்ணும்போது தான் அப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. சரி அப்பா இதெல்லாம் போட்டு முடிக்கிட்டோம். எது திரும்ப நான் போட்டேன்? நீ இதில் எதுவுமே போடவே இல்லை, நானே போடல. இல்ல, அப்பா தான் போட்டாரு. அப்ப என்ன கூட்டிட்டு வந்து விட்டாருல. ஆமா, அப்ப இங்க தோண்டி. ஓ, நீங்க சாயங்காலம் போட்டீங்களா? சரி சரி சரி. இங்க பாருங்க, இந்த பக்கமும் வந்துருச்சு. இதுல நான் போடல. இதுல அப்பா இதுல போட வேணாம், அதுல மட்டும் போட்டுக்கிட்டாரு. அதனால நான் இதுல மட்டும் தான் போட்டேன். அதனால நிறைய வந்துச்சு. அப்புறம் செண்பக பூ வச்சிருந்தோம்ல, அது இங்க வச்சிருக்கோம், செடி வச்சிருக்கோம். இதோ இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு. பூ இப்பெல்லாம் வராதுமா, அதெல்லாம் பெரிய செடியா வரணும், அப்பதான் வந்து பூ வாசம் வரும். பட்டாம்பூச்சி. நல்லா பாருங்க. ஆமா, தட்டாம்பூச்சா? தட்டானா? ஓகே, இது வந்து விதைகள் எல்லாமே போட்டாலும் செடி வந்துருச்சுங்க. இப்படியே போயிடலாமா மேலே? செடிகள் எல்லாமே வந்துச்சு. இருட்டாயிடுச்சு, பதுன்ட்டு.
எப்படா இப்போ இதுக்குள்ள ஒரே புதரா இருக்குது. பார்த்தோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் செடிங்க. இது சந்தனம். இது என்னடா பைனாப்பிளடா இது? ஆமாண்டா. இது பார்த்து நான் ஒரு 2-3 நாள் இருக்கும். இந்த பைனாப்பிள் செடி வந்துருச்சு. பைனாப்பிளா இது? பின்ன நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இந்த பூ நினைச்சமா. ஆஹா. அந்த பூ சின்னல்ல. இல்ல இல்ல. ஆஹா. ஆஹா. அப்ப பப்பாளியா? ஏய் பைனாப்பிளா? பைனாப்பிளா? அது பேரு அன்னாச்சி பழத்துக்கு பைனாப்பிள் தானே அது பேரு. அன்னாச்சி பழம். பைனாப்பிள். நான் அந்த பூ நினைச்சேன். சரி எல்லாரும் பாத்துருப்பாங்க, நான் விட்டுட்டோமா. பைனாப்பிள் தான்டா அது. இதையோ இதை இப்பதான்டா பாக்குறேன். இப்பதான் பாக்குறீங்க? நம்ம ஒயிட் மேனும் ப்ரௌன் மேனும் சேர்ந்து இங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு. சாணி பிடிச்சிருக்காங்க. பரவாயில்லைங்க, காட்டிலே வந்து போட்டாங்க சாணி. ஆமா, அது எத்தனை சாணி போட்டிருக்கானுங்க. இங்க பாரு, கள்ளி தண்ணி இதே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அங்க இருந்து ஊத்திருக்கானுங்க கள்ளி தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி கீழே ஊத்திட்டானுங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வீட்டுல இருந்து சமந்து கொண்டு இங்க வச்சா எவ்வளவு தண்ணி இப்ப ஊத்திட்டானுங்க. ஒயிட் மேன் தான் ஊத்திருப்பான். ஒயிட் மேனு அவன் தான் வெறி கொண்ட சிங்கம் இல்ல. சளி பிடிச்சா கூட நான் கடமை செஞ்சுதான் தீருவேன்னு வந்து உங்களை முட்டின பாத்தீங்களா. ஆமா. ஓகேடா, பிடிச்சிக்கலாமா? என்னாச்சு? வரேன். ஆமா, ஓகே. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.